வணக்கம் ஆசிரிய உறவுகளே, நான் உங்களுடன் எவரெஸ்ட் அகாடமியிலிருந்து. நான் 2022 டெட் தேர்ச்சி பெற்றேன். 86 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணினதுலேருந்தே யூஜிடிஆர்பி எழுதி பாஸ் பண்ணி, யூஜிடிஆர்பியில் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்னு ஒன்று வச்சாங்க இல்லையா, அதில் பாஸ் பண்ணி இப்போது செலக்டடு கேண்டிடேட்ஸாக இருக்கேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். 2012 வந்த எக்ஸாமே என்னால் அட்டன் பண்ண முடியல. ஏன்னா 2012 தான் நான் வந்து பிஎட் முடிக்கிறேன். முடிச்சுட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறேன். 2013 டெட்டும் நான் வந்து ஒன்றும் பெருசாக கண்டுக்கவே இல்லை. அதனோட வேல்யூபிள் என்னன்னு எனக்கு தெரியலை. ஸோ முடித்தோடனே பிஎட் முடித்தோடனே ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்த டெட்டை நான் வந்து கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் 2017 தான் பிஜிடிஆர்பிக்கு படிக்க ஆரம்பித்தேன். ஏன் வந்து டெட்டுக்கு அப்போ இருந்து பார்க்கல அப்படின்னா, இப்போவும் உண்டான ரீசன் என்ன அப்படின்னா, 2012 அப்புறம் எல்லா பேர்த்தையும் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. 2013 வெயிட்டேஜ் வச்சு சம் பீப்புள்ஸ் வெளியே தான் இருக்காங்க. 2013 பாஸ் பண்ண டெட்டு பாஸ் பண்ண கேண்டிடேட்டும் கொஞ்சம் பேர் வெளியில் தான் இருக்காங்க. ஒரு எவ்வளோ ரெக்யர்மெண்ட் இருந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2017 ஒரு டெட்டு வந்தது, 2019 ஒரு டெட்டு வந்தது. இதெல்லாம் நான் கன்சிடர் பண்ணாத காரணம், ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களே அவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம போய் டெட்டு பாஸ் பண்ணதுனால நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆக போகுதா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் படிக்காமல் இருந்தேன். இது எல்லாத்தோட மனநிலைமையும் அப்படி தான் இருந்தது. ஆனால் 2019 தான் நான் வந்து பிஜிக்கு படிக்க ஆரம்பித்தேன். 2017 பிஜி ஃபஸ்ட்டு அப்பியர் ஆனேன். அதில் வந்து எனக்கு ஒரு 6 மார்க்கில் கிடைக்கல. தென் எகெயின் என்ன பண்ணேன் அப்படின்னா, 2019 வந்த பிஜிடிஆர்பி எழுதினேன். அதுலேயும் வந்து எனக்கு கிடைக்கல. ஒரு 6 மார்க்லேயே தான் மறுபடியும் போச்சு. 6 to 8 மார்க்கில் தான் மறுபடியும் போயிடுச்சு. சரி, ஓகே, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்தது. நான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணதை வச்சே 2017 ஒரு பாலிடெக்னிக் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. அந்த எக்ஸாமில் நான் பிஜிக்கு படித்ததை வச்சே 92 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அப்போ 2019 பிஜிடிஆர்பி போனதுக்கப்புறம் அந்த 2017 எழுதக்கூடிய பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து மறுபடியும் கண்டக்ட் பண்ணாங்க. கேஸ் மூலிமா அந்த ரெக்யர்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் அந்த எக்ஸாம் வந்தது. ஓகே, மறுபடியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2019 தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். 2017, 2019 எனக்கு கிடைக்காததுக்கான மெயின் ரீசனே என்ன அப்படின்னா, நான் வந்து தொடர்ந்து படிக்காமல் ஒரு 6 மந்த்ஸ் எக்ஸாமுக்கு பிஃபோர் ஒரு 6 மந்த்ஸ் பிஜிடிஆர்பிக்காக ப்ரிப்பேர் பண்ணது மட்டும்தான் என்னோடய ஃபெயிலியர்ஸ். பக்கமாக வந்து ஒரு 6 மார்க்கில் 8 மார்க்கில் போனது ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை தந்துச்சு. அப்போ எங்கே தப்பு பண்ணுறோன்னு நான் அங்கேயே அனலைஸ் பண்ணிவிட்டு 2019 பிறகு பாலிடெக்னிக் எக்ஸாம் வருது அப்படின்னு சொன்னதுலேருந்தே உட்காந்து டெய்லியும் படிக்க ஆரம்பித்தேன். ஸ்கூலுக்கு போகிறதையெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க்கே படிக்கிறது மட்டுமா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். அப்போது 2019 படிக்க ஆரம்பித்து 2021 பிறகு பாலிடெக்னிக்கும் பிஜியும் 1 by 1 வந்தது. ஸோ 2021 நடந்த பாலிடெக்னிக் எக்ஸாமில் 190க்கு எக்ஸாம் 10 மார்க்கு அடிஷ்னல். 190க்கு நடந்த எக்ஸாமில் 146 மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ணேன். ஆனால் 10 மார்க்குக்கு அடிஷ்னலாக எனக்கு எந்த மார்க்கும் கிடையாது. ஆனால் லிஸ்ட்டில் என்னோடய நேம் வந்து 82ஆகவே இருந்தது. ஓவரால் தமிழ்நாட்டில் ஃபிசிக்ஸில் 82th ரேங்க்கே நான் வந்துட்டேன். பட் ஆனால் எனக்கு வேலை கிடைக்காததுக்கு ஃபஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, 10 மார்க் அடிஷ்னலாக எங்கிட்ட எதுவும் இல்லை. பின்னாடி இருந்தவங்களாம் முன்னாடி போனாங்க. அதில் எனக்கு பாலிடெக்னிக்கில் ஒரே ஒரு 3 மார்க் 149 வரைக்கும் வந்தது. 146 தான் என்னோடய மார்க்கு. அடிஷ்னல் மார்க்ஸ் எதுவும் இல்லாதனால அதில் வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி அதே கண்டினியூட்டியோடு எழுதிட்டு 97 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். பட் ஆனால் 100க்கு போஸ்டிங், 97க்கு கிடைக்கல. ஸோ இது ரெண்டும் எனக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை தந்தது. கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்து படிச்சுமே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஃபெயிலியர் தந்தது. அப்போ தான் இந்த யூஜிடிஆர்பி இனிமேல் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு யூஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சு அதில் அப்பாயின்மெண்ட் போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் சார் ஒருத்தர் வந்து எனக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணுவார். அவர் என்ன சொன்னாருன்னா, அவர்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன், சார் இந்த மாதிரி பாலிடெக்னிக்கும் போயிடுச்சு, பிஜியும் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல சார். இவ்வளோ நாள் உட்காந்து படித்ததுலேருந்து, ஏன்னா 2019 நான் கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்ருக்கேன்.
ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தேன். சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவர் சொன்னார், ஏம்மா நீ இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிட்ட, உன்னால் ஒரு 82 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாதா? 82 தானம்மா எலிஜிபிள், நீ என்ன 150 எடுக்க போகிற அப்படின்னு அந்த வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை 82 நம்மளால் எடுக்க முடியும்னு என்ன பண்ணேன், எக்ஸாம் வருதோ இல்லையோ நம்ம இந்த 82 எடுக்கிறோம் அப்படின்னு உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். நான் என்னோடய ஷெடியூல் படி ஓன் ஷெடியூல், எந்த டெஸ்ட்டு நான் வந்து எந்த ஒரு கிளாஸெல்லாம் எதுவும் போகல, என்னோடய ஓன் டெஸ்ட்டு ஷெடியூல் போட்டு டெஸ்ட்டு ஷெடியூல் மட்டும் ஒரு பக்கம் ஜாயின் பண்ணியிருந்தேன். என்னோடய ஓன் ஷெடியூல் போட்டு நானாக படிக்க ஆரம்பித்தேன். டெட்டில் பாஸ் பண்ணேன். டெட்டில் பாஸ் அந்த மார்க்கு பாஸ் அந்த டேயோட ஒரு 10 o'clock ரிசல்ட் வருது. 10 மணிக்கோ 12 மணிக்கோ ரிசல்ட் வருது. ரிசல்ட்டை வந்த உடனே அடுத்த நிமிஷம் நம்ம எலிஜிபிள் ஆகிட்டோம், அடுத்து யூஜிடிஆர்பிக்கு படிக்கிறோன்னு அப்புறத்தை உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். யூஜிடிஆர்பியில் ஃபிசிக்ஸில் 130 செலெக்ஷன் லிஸ்ட்டில் 113 போய் பார்த்திங்கன்னா என் நேம் இருக்கும், அம்பிகாங்கிற பேர் இருக்கும். செலக்ட் ஆகிட்டேன். அப்போ தான் அந்த டெட்டோட வேல்யூ என்னங்கிறதே எனக்கு புரிஞ்சுது. நான் வந்து டெட்டு வேல்யூ இல்லைன்னு 2013 விட்டுட்டேன், 17 விட்டுட்டேன், 19 விட்டுட்டேன். ஆனால் பிஜி பாலியில் விட்டதுக்கப்புறம் தான் சரி இதில்னாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு இன்றைக்கி கையில் ஒரு வேலை இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு மட்டும்தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கம்பல்சரி போட்டுருவாங்க. அடுத்து யூஜிடிஆர்பி ஒன்று கண்டக்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. கண்டிப்பாக எங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் முடித்தோடனே அடுத்து யூஜிடிஆர்பி ஆனுவல் பிளானர் படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாக இருக்குது. இதை வந்து எங்கள் அப்பாயின்மெண்ட் எப்போ போட போகிறீங்க அப்படிங்கிற பள்ளிக்கல்வித்துறையில் நாங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது, அடுத்தது உங்களுக்கு முடித்தாதான் அடுத்தது வந்து எங்களுக்கு போடுவாங்க, அடுத்தது இந்த அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணணும், இந்த ஆனுவல் பிளானரில் யூஜிடிஆர்பி இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் படியே சரி இதுக்கு மேலே நம்ம 2022 மறுபடியும் டெட்டு வைக்கவே இல்லை. அதை அந்த யூஜிடிஆர்பி நடத்துறதுக்காக தான் இந்த டெட்டவே வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்போது நம்மளுக்கு டெட்டு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. ஆனால் டெட் வந்துருச்சு. டெட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அடுத்த யூஜிடிஆர்பி வந்துடும். யாரெல்லாம் டெட்டு எலிஜிபிள் ஆகிருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், யூஜிடிஆர்பிக்கு அப்பியர் ஆக முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு கம்பல்சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு பிளான் பண்ணி இந்த டெட்டை ஒரு 82 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா யூஜிடிஆர்பியில் கம்பல்சரி உள்ளே நுழைஞ்சிடலாம். நம்ம அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக அப்பாயின்மெண்ட் ஆகிடலாம். இது ஒரு வே. இப்போ ஏன் வந்து இப்போ டெட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, 2022 2.5 லட்சம் கேண்டிடேட் வந்து எழுதுனாங்க. ஆனால் பாஸ் பண்ணதே வந்து 6% தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து அப்போ வந்து அவ்வளோ பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்னோட கருத்து என்ன தோணுது அப்படின்னா, மெஜாரிட்டியாக நம்ம 2017, 19, 13லேருந்தே இன்னும் நிறையா பேர் அப்பாயின்மெண்ட் ஆகாமல் இருக்காங்க. இவங்க எங்கே போய் வேலை போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் இருந்தது. எல்லாருமே பிஜிடிஆர்பி அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸில் தான் போயிட்டு இருந்தோமோ தவிர, நம்ம இந்த டெட்டை வந்து யாருமே கன்சிடர் பண்ணாதனால யாருமே ப்ரிப்பேர் பண்ணல. மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ப்ரிப்பேரே பண்ணலை. ப்ரிப்பேர் பண்ணாமல் தான் அப்பியர் ஆனாங்க. ஆனால் இந்த டைம் வந்து கம்பல்சரி ஒரு நாலேஜ் இருக்குது. ஏன்னா நம்ம டெட்டு பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியும். லாஸ்ட் டைம் ஃபீல் பண்ணவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்போது நம்ம டெட்டு கிளியர் பண்ணியிருக்கணும். இப்போது இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, பிஜிடிஆர்பியில் எல்லாருமே கலந்துக்குவாங்க. இப்போ பிஜிடிஆர்பி ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்டும் ஒரு 30,000 பீப்புள் கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆவாங்க. அங்கே காம்படிஷன் எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் யூஜிடிஆர்பியில் என்னோடய சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸில் 2,500 to 3,000 தான் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதினவங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியிலையும் அவ்வளோதான், 2,000 அரௌண்டு 2,600 கேண்டிடேட்டு தான் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதினவங்க. இன்னும் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப கம்மி. இன்னும் ஜுவாலஜி பாட்னி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இன்னும் ரொம்ப கம்மியாக தான் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதினவங்க. அதே மாதிரி நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிஜிடிஆர்பியில் அவ்வளோ கேண்டிடேட்ஸ் கூட நம்ம வந்து போட்டி போடுறத விட, நம்ம யூஜிடிஆர்பியில் மினிமம் கேண்டிடேட்ஸ் ஒரு 3,000 எங்கே இருக்குது, 30,000 எங்கே இருக்குது, நல்லா யோசிச்சுக்கோங்க. 3,000 கேண்டிடேட்டோட நம்ம அப்பியர் ஆகிறது ரொம்ப ஈஸி. இன்கேஸ் நம்ம இந்த டெட்டில் ஒரு மினிமம் கேண்டிடேட் வந்து பாஸ் ஆனாங்கனாலும் நம்மளுக்கு வந்து 5,000 தாண்டாது. இப்போ ஃபிசிக்ஸ்னால் 5,000 தாண்டாது. என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, ஒரு பிஜியை விட யூஜியில் காம்படிஷன் ரொம்ப கம்மி. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெட்டு கம்பல்சரி பாஸ் பண்ணணும். நம்ம 82 மார்க்ஸ் மட்டும் தான் ஸ்கோர் பண்ண போகிறோம்.
நான் எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணி இதை வந்து ரொம்ப வேல்யூ தான் எப்போ அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, நான் எங்கே பாலிடெக்னிக்கும் அந்த 3 மார்க்கில் போச்சு, பிஜியும் போச்சு அப்படிங்கிறப்போ நான் உட்காந்து டெட்டு பாஸ் பண்ணதுனால இன்றைக்கி நான் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமு உள்ளே இருக்கேன். அதனால் இந்த டெட்டை சாதாரணமாக எடுத்துக்காமல் கம்பல்சரி படிங்க. படிச்சிங்கன்னா அடுத்த தடவை கம்பல்சரி நீங்கள் உள்ளே போயிடலாம். வரக்கூடிய பியூஜி டிஆர்பியை நீங்கள் உங்களுக்கானதாக மாற்றிக்கிட்டு என்ன பண்ணலாம், நீங்களும் அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். ஸோ எங்கள் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். நாங்கள் ப்ரீவியஸாக பிளான் பண்ணி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். இது டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் பேட்சை கரெக்டாக பண்ணி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்களும் டெட்டு பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமில் வின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போது டெட்டில் எப்படிலாம் படிக்கணும், டெட்டோட சிலபஸ் பார்த்துருப்பீங்க. டெட்டில் எப்படியெல்லாம் படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கிளாரிஃபிகேஷன் எப்படி இருக்குது, ஹவு டு அச்சீவ் த சிலபஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது 5 சப்ஜெக்ட் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். 5 சப்ஜெக்ட்: சைல்டு டெவலப்மெண்ட், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸு, தென் இன்னொரு பேப்பரில் என்ன சோசியல் சயின்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போது சோசியல் சயின்ஸில் வரக்கூடியவங்க சோசியல் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸில் வரக்கூடிய டீச்சர்ஸ் பிரிவோம் இல்லையா? மீதி 3 பேர்த்துக்கும் காமன் என்ன? சைல்டு டெவலப்மெண்ட், தமிழ், இங்கிலீஷ். ஓகேவா? இப்போது நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, நான் 5 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? 5 சப்ஜெக்டை இப்போ நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, கால்ஃபர் வந்துருச்சு, நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க, நம்ம எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறோம், இவ்வளோ டேஸ் தான் இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். நான் பிளான் பண்ணபடி ஒரு 5 சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். கம்பல்சரி ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். நான் 5 சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுப்பேன். ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸாக 10 ஹவர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக படிப்பேன். எங்கே நம்ம வந்து தொடர் செயலில் ஈடுபடுறோமோ அந்த செயல் வந்து கண்டிப்பாக முயற்சி அடையும். எங்கே வந்து நம்ம ஒரு நாள் படிச்சுட்டு அடுத்த நாள் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ண முடியவே முடியாது. அப்போது இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெட்டு பாஸ் பண்ணி டெட் எக்ஸாம் எழுதி முடிக்கிற அந்த செகண்ட் வரைக்கும் என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த கன்சிஸ்டண்ட்டோடு இருக்கணும், தொடர் செயலில் ஈடுபடணும். ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 5 சப்ஜெக்ட்டுமே படிக்கணும். 5 சப்ஜெக்ட்டையும் எப்படி படிக்கணும்? 2 ஹவர்ஸ் பிரிச்சுக்கணும். 2 ஹவர்ஸ் பிரிச்சுட்டு 5 சப்ஜெக்ட்டுக்கு 2 ஹவர்ஸ்னால் 10 ஹவர்ஸ் மினிமம் படிக்கணும். படித்தா மட்டும்தான் முடியும். ஏன்னா லாஸ்ட் இயர்லேருந்தே கொஷின்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. நம்ம டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நம்ம எடுக்க போகிறது 82 தான். ஆனால் அந்த 82க்கும் நம்ம நல்லா படிக்கணும் இல்லையா? கம்பல்சரி அதை ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டு நம்ம 5 சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க போகிறோம். ஓகேவா? தமிழ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸி தான், படித்தாலே புரிஞ்சிக்க முடியும். நம்மளோட லாங்குவேஜ் தானே, படித்தாலே புரிஞ்சிக்க முடியும். அது தமிழ் ஓகே. தென் சைல்டு டெவலப்மெண்ட் இருக்கிற சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. தென் மேக்ஸ் டீச்சராக இருந்தால் மேக்ஸ் ஈஸி, சயின்ஸ் கொஞ்சம் படிச்சிங்கன்னா போதும். சயின்ஸ் டீச்சராக இருக்கிறவங்களுக்கு மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டம், மேக்ஸ் கொஞ்சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸ் வந்துடும். ஓகே, சோசியல் சயின்ஸில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த மேக்ஸ் படிக்கவே தேவையில்லை. மேக்ஸ் சயின்ஸ் விட்டுட்டு 60 மார்க்ஸுக்கும் என்ன உங்களுக்கு சோசியல் சயின்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அதுலேயும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இப்போது 5 சப்ஜெக்டில் எல்லாத்துலேயும் 30 ஈச் ஒன் 30 150. ஓகேவா? அப்போது 30ல் நம்ம தமிழில் வந்து 30க்கு 25 எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதே சைல்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம 15க்கு மேலே ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நம்ம படிச்சிடணும். இங்கிலீஷுக்கு கம்பல்சரி வெயிட்டேஜ் கொடுக்கணும். நான் வந்து என்னோடய மேம் ஒருத்தங்க இங்கிலீஷ் கம்பல்சரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க வந்து 2017 பாஸ்டு. அவங்க வந்து இங்கிலீஷ் இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 6 to 10th வரைக்கும் கம்பல்சரி படிக்கணும். அவங்க வந்து டிஆர்பி ரெக்குயர்மெண்ட்டில் நம்மளுக்கு 6 to 8th வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 6 to 10th வரைக்கும் கம்பல்சரி படிக்கணும். 11th 12th இருக்கக்கூடிய புக் பேக் அண்ட் தென் டாபிக்ஸ் சப் டாபிக்ஸ் இதெல்லாம் படித்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்போது இங்கிலீஷுக்கும் வெயிட்டேஜ் கொடுக்கணும். 6 to 10th வரைக்கும் இங்கிலீஷ் கம்பல்சரி படிக்கணும். என்ன படிக்கணும், ஏது படிக்கணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆனால் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் படிக்கணும். மேக்ஸ் அப்படின்னா எல்லா புக்கில் இருக்கக்கூடிய 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே போட்டு பார்க்கணும்.
சயின்ஸாக இருந்தால் எல்லா 10th வரைக்கும் அப் டு 10th வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணணும். சோசியலும் 10th வரைக்கும் நல்லா கவர் பண்ணணும். ஓகேவா? 10th வரைக்கும் ஃபுல்லாக 6 to 10th வரைக்கும் சயின்ஸு சோசியல் எல்லாமே படிக்கணும். அப்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வின் பண்ண முடியும். ஏன் 30 மார்க்கு தானே, நம்ம வந்து 60 வந்து சோசியல் சயின்ஸில் இருக்க 60லேயே நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு இங்கிலீஷ் தொடாமல் இருக்கக்கூடாது. இங்கிலீஷும் நம்ம வெயிட்டேஜபிள் ஒன்று. ஸோ இங்கிலீஷும் நம்ம ஈஸியாக படிக்கலாம். எனக்கு வந்து நான் படிக்கும்போது எனக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணி கொடுத்ததே இங்கிலீஷும் மேக்ஸும் தான். இங்கிலீஷ் வந்து கஷ்டம் நம்ம நடிச்சிட்ருக்கோம் அப்படிலாம் கிடையாது. இங்கிலீஷ் தான் இருக்கிறதுல ஈஸியாக இருந்தது எனக்கு. இங்கிலீஷில் நான் எபோவ் 15 எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. மற்றபடி சயின்ஸு கூட ரொம்ப +1 +2 லெவலில் போயிட்டாங்க. அது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சயின்ஸ் எனக்கு கஷ்டமான இருந்தது. ஆனால் மேக்ஸும் இங்கிலீஷும் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம்ஸ் அண்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அதுவும் இங்கிலீஷ் பர்டிகுலராக புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் தான் மோஸ்ட்லி இருந்தது. அப்போது புக்கை நல்லா 6 to 10th வரைக்கும் புக்கை நல்லா ரெஃபர் பண்ணாலே இங்கிலீஷ் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அப்போ நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஈக்குவல் ஹவர்ஸு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். பர் டேவை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஒரு பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கம்பல்சரி 82 ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்கள் 150 எடுத்தாலும் பாஸ் தான், 82 எடுத்தாலும் பாஸ் தான். நீங்கள் 82 எடுக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களோட பிளானிங் ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு படிங்க. கம்பல்சரி 10 ஹவர்ஸுக்கு கம்மியாக படிக்கக்கூடாது. எபோவ் 10 ஹவர்ஸ் மட்டும்தான் படித்தா மட்டும்தான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் நாங்கள் வந்து எவரெஸ்ட் அகாடமியில் எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப் வச்சு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொஷின்ஸ் எடுத்து ஈச் அண்ட் எவ்வரி சப்ஜெக்ட்டுக்கும் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு தான் கொஷின்ஸ் எடுக்கிறோம். ஒவ்வொரு ஷெடியூல் கொடுத்துருக்கோம். டெஸ்ட்டு ஷெடியூல் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட்டு 1லேருந்து 6th ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப் டு 10th வரைக்கும் டேர்ம்ஸ் வைஸ் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, சைல்டு டெவலப்மெண்ட்டு ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 6th ஃபஸ்ட் டேர்ம் 150 மார்க்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்டு வந்து 150 மார்க்ஸ் கொடுக்குறோம். நாங்கள் வந்து 4 days ஒன்ஸ் வந்து டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். 24th டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஈச் 4 days ஆஃப்டர் நம்மளுக்கு டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஈச் 4 days ஆஃப்டர் கொடுக்கக்கூடிய ஷெடியூலில் ஒவ்வொரு ஷெடியூல்லையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த 5 சப்ஜெக்டில் நல்லா தெளிவாக படித்ததை 2 times ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறீங்க. அப்போ அந்த டெஸ்ட்லேயே அந்த போர்ஷன்ஸை நல்லா தரவு பண்ணிடணும். அப்படி ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்டும் பண்ணும்போது நீங்கள் எண்ட் ஆஃப் த ஷெடியூல் அப்படின்னா சூப்பராக நீங்கள் எல்லாத்தையும் படித்து முடிச்சிருப்பீங்க. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இடையில டெஸ்ட்டு ஷெடியூலில் ரிவிஷனும் போட்டிருக்கோம். இப்போ 11th பாருங்கள். 11th வந்து சைல்டு டெவலப்மெண்ட்டில் ரிவிஷன் 1, 2, 3 மறுபடியும் நம்ம ரிவிஷன் எகைன் இடையில கொடுக்குறோம். ஸோ அந்தபடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெஸ்ட்டு ஷெடியூல் படி போனீங்கன்னா கூட கம்பல்சரி எல்லா போர்ஷனையும் முடிச்சிடலாம். அப் டு 10th வரைக்கும் நாங்கள் கவர் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் 10th வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் எகைன் நான் 1 பாருங்கள். 1ல் வந்து யூனிட் 4, 5, 6 நம்ம ரிவிஷன் கொடுக்குறோம். இந்த மாதிரி இடையில சைல்டு டெவலப்மெண்ட்டை வந்து ரிவிஷன் கொடுத்துட்ருக்கோம். ரிவிஷன் கொடுத்து மேக் ஓவர் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் முடிக்கிறப்பவே நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. 10th புக் வரைக்கும் நீங்கள் 6th 10th புக் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இது ஒன்லி 1000 rupeesக்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். ஓகேவா? ஃபுல் டெஸ்ட் இருக்குது. ஃபுல் டெஸ்ட் 1 அண்ட் தென் ஃபுல் டெஸ்ட் 2 இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு மறுபடியும் எகைன் ரிவிஷன் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் ஓனாக உட்காந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு எக்ஸாமை அப்பியர் ஆகலாம். தொடர் செயலில் ஈடுபடுங்க. எந்த ஒரு டேவையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னா 10 மணி நேரம் படிக்க முடியுமா அப்படின்னா கம்பல்சரி கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ணலான்னா மார்னிங் டைமையும் ஈவினிங் டைமையும் கால்குலேட் பண்ணி நீங்கள் 10 hours கொண்டு வந்துடலாம். 10 hours முடியலனா கூட 6 hours or 7 hours பிளான் பண்ணிவிட்டு கம்பல்சரி படிங்க. ஒவ்வொரு வீக் பிளான் பண்ணிவிட்டு படிக்கும்போது அது கம்பல்சரி ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட்டு எழுதிட்டு என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, எந்த இடத்துல எந்த சப்ஜெக்டில் லோவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் வந்து என்ன பண்ணணும்னா எவாலுவேட் பண்ணணும் அந்த டே ஃபுல்லாக. அப்போ தான் வந்து நீங்கள் அடுத்த தடவை அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. அதையும் பண்ணணும். நாங்கள் இன்னும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவெலாம் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். சீக் த பீக் வித் அஸ்.
தேங்க்யூ. இன்னும் ஏதாவது